தமிழகத்தில் தலை தூக்கும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சினிமாவை வைத்து அரசியலில் வெற்றி கண்டுவிடலாம் என்று விஜய் நினைப்பது ஒருபோதும் நடக்காது என்றும் தெரிவித்தார். விஜய் கட்சியை மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றும், சினிமாவை வைத்து அரசியலில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆந்திராவில் என்டிஆரை தவிர மற்ற அனைவரும் அரசியலில் தோற்று போய் உள்ளனர் எனவும், ஜெயலலிதா கூட தனியாக கட்சி ஆரம்பிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். விஜயோட விளையாட்டெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான் எனவும், மே மாதத்திற்கு பிறகு விசில் ஊராது எனவும் அவர் கூறினார். 5 வருட ஸ்டாலினுடைய குடும்ப ஆட்சி மனநிறைவுதான் எனவும், ஆனால் மக்களுக்கு மனநிறைவு கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் விஜய பெருசாக நாங்கள் இப்போ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையா. நாங்கள் விஜய் ஏதோ ஜனநாயகன் படத்தை நாங்கள் தான் தடை பண்ணுறோம், சென்சார் தடை அப்படிலாம் இல்லை. எந்த படத்துலையும் சென்சார் தடையெல்லாம் இல்லை. எந்த படம் இந்தியாவில் எந்த திரைப்படம் திரையிடப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் தான் நேரு காலத்து ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சியில் தான் புத்தகங்கள் தடை பண்ணுறது, சினிமாவை தடை பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் யாரும் பண்ணுறது இல்லையா. மோடி அதெல்லாம் லிபரலாக அனுமதிக்கிறார். விமர்சனங்களை அனுமதிக்கிற தலைவர் நரேந்திர மோடி ஐயா. அதனால் எங்களுக்கு தடை இல்லை. விஜய் என்ன வேணாலும் பேசுகிறேன், பிரச்சனை இல்லை. மக்களே பொருட்படுத்தாத கட்சி விஜய் கட்சி. நாங்கள் ஏன் அதை பொருட்படுத்தணும்? சினிமாவில் இருந்து சினிமா பாப்புலரிட்டியை வச்சு தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். இதை தாண்டி தமிழ்நாட்டில் சினிமாவிலிருந்து வந்த எல்லாரும் தோற்று போயிருக்காங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கூட தனியால கட்சி ஆரம்பிக்கல, அதிமுகவுக்கு வந்தாங்க. அந்த அதிமுகவை மகத்தான உயரத்துக்கு கொண்டு போனாங்க. தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவை செஞ்சாங்க. தனியாக கட்சி ஆரம்பிக்கிற வேலை அவங்க அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கலை. ஆனால் விஜய் எடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம் சினிமா பாப்புலாரிட்டி. இத்தனை நாளாக எனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்ய போகிறேங்கிறார். டிக்கெட் எடுத்து படம் பார்த்ததுக்கு திரும்ப செய்யறதுக்கு சினிமா கட்சி ஆரம்பிக்கணுமா? நீங்கள் வேணால் ரசிகர் நல்லது பண்ணுங்கள். ஒவ்வொரு ரசிகன் குடும்பம் டிக்கெட் எடுத்து படம் பார்த்த ரசிகன் குடும்பத்தில் பையங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைங்க. அங்கே ஏழை பெண்கள் இருந்தால் இலவசமாக திருமணம் பண்ணி வைங்க. தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க. மருத்துவ ரத்த தானம் பண்ணுறதுக்கு உங்கள் தொண்டர்களை ஊக்குவிங்க. அரசியலுக்கு வர்றது தான் திருப்பி சேருக்கு அர்த்தம் இல்லை. விஜய் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த விசில் ஊதாது. எலெக்ஷன் வரைக்கும் ஊதும் அந்த விசில். மே மாதத்துக்கு அப்புறம் ஊதாது.